வேணும், என் முன்னாடி ஜட்டியோட ஆடு உனக்கு நான் காசு தரேன் அப்படின்னாரு. புரியல. என் முன்னாடி நீ ஜட்டியோட ஆடு உனக்கு நான் காசு தரேன் அப்படின்னாரு. அதனாலதான் அன்னைக்கு இதை வச்சுமே கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தோம். ஆனா எங்கேயுமே ஆக்ஷன் இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. இப்படி ஒரு ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காரு, நீங்க எப்படி திரும்ப போய் சேர்ந்தீங்க? இல்ல நீங்க போய் எதுவுமே கேட்காம போயிட்டீங்க? அதுக்கு ஃபைட்ல நடந்துச்சு ப்ரோ. ஃபைட் நடந்து எனக்கு எங்க அப்பாவுக்கும் சண்டைலாம் நடந்து ஏகப்பட்ட சண்டை நடந்து சேர்ந்தேன்னா இவங்க அம்மா வந்து இப்ப நானும் என் ஹஸ்பண்ட் இருக்கோம்னு நினைச்சுக்கோங்களேன், நாங்க வந்து சந்தோஷமா இருக்கோம். இப்ப நாங்க வேளாங்கண்ணி ட்ரிப் போனோம், தஞ்சாவூர் ட்ரிப் போனோம், நானும் பிரகனும் இருக்கோம், எங்க அப்பா அம்மா இருக்காங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்னது நானும் என் புருஷனை விட்டு தனியா இருக்கேன், நீங்க இப்படி சந்தோஷமா ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இருக்கட்டும் தான் எங்க அப்பா இப்படி அடிச்ச கமெண்ட கூட மறந்து எங்க அப்பாவை சேர்த்து. தீபாவளி அப்புறம் இவ்வளவு பேச்சு வாங்கி எங்க அப்பாவையும் தங்கச்சியும் நான் சேர்த்தது காரணம் எங்க அம்மா அப்பா எல்லாரும் நம்ம நிம்மதியா இருந்தா போதும், அம்மா தனியா இருக்காளே இந்த வயசுல இப்படி கஷ்டப்படுறாளே, அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருக்கட்டும் தான் இவளை எவ்வளவோ எங்க அப்பா வார்த்தை சொல்லியும் இவளை பிளேகள் அந்த அவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாங்க, சேர்த்துக்கோ பாவம், அந்த பொண்ணு பாவம், சேர்த்துக்கோ. அப்ப நான் யோசிச்சது ஒண்ணுதான், சரி இவங்க அம்மா வந்து நம்மளை பார்த்து இவ்வளவு பொறாமப்படுறாங்களே, அப்போ அவங்க வீட்டுக்குள்ள இருந்து என்ன வந்து பேசின வார்த்தையை வந்து மறக்க முடியாது, அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். அப்போ இவங்க போய் அவங்க பொண்ணு கூடயும் ஹஸ்பண்ட் கூடயும் சேர்ந்துட்டாங்கன்னா நம்மள விட்டுருவாங்கல்ல, நம்மள பேசுறத விட்டுருவாங்க, நம்ம வீட்டுக்கு வருவாங்க, என்ன அப்படின்னு தானே இருப்போம். அப்படின்னு நான் என்னோட நிம்மதிக்காக நான் வந்து சரி அவங்க எல்லாத்தையும்